ஹலோ, குட் மார்னிங். ஹெல்தி மார்னிங். சந்தோஷம் பொங்கட்டும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாட்டி காலத்து பாரம்பரிய கஷாயம் போட போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோதான்: சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, நறுக்கு மூலம், அதிமதுரம் எல்லாமே இருக்குது பாருங்கள். மிளகு நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல காரத்தன்மை உடையது. ஸோ வயிறு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஓமம் பாருங்கங்க, திஸ் இஸ் கால்டு ஓமம். எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இன்னொரு தடவை சொல்கிறேன், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஈஸியாக. இதனுடைய ப்ரைஸஸே டோட்டலாக வந்துட்டு, அதாவது இன்னும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 months வரை அழகாக வரும். இதோட மொத்த ப்ரைஸே வந்து அதோட பாட்டிலோடு சேர்த்து 80 rupees தான். நம்ம எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கடையில் வாங்குகிறோம், சளிக்கும் காய்ச்சலுக்கும் அஜீரண கோளாறு ரேஷஸ் அது இதுன்னு என்னடா, பட் இது மட்டும் 80 rupees சேவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி அழகான பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 months 3 months 6 months 1 year கூட கெட்டு போகாது. அப்பப்போ வெயிலில் லைட்டாக வச்சா போதும், இளஞ்சூட்டில். இவ்வளோதாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, நறுக்கு மூலம், அதிமதுரம், மிளகு இதெல்லாம் போட்டு ஓமமும் போட்டுறணும். அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த முன்னாடி உள்ளவங்க எல்லாம் காரசாரமாகவே சாப்பிடுவாங்க. நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது. பட் இப்போ நம்ம எல்லாமே எது சாப்பிட்டாலும் டயரியா, வாமிட்டிங் அது இதுன்னு வந்துடுது இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஜங்க் ஃபுட்டு அது இது சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு 250 ml பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். இதில் 2 பாட்டில் வேண்டாம், எங்கள் வீட்டில் ஆள் கம்மின்னு சொன்னால் இதில் ஒரு 1.5 பாட்டில் தண்ணி ஊற்றி இதை நல்லா சிம்லையே வந்து 15 to 20 minutes சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு 1 to 1.5 hours அப்படியே வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு காங்காச்சாரமான சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, நறுக்கு மூலம், ஓமம், அதிமதுரம் கஷாயம் ரெடி ஆயிரும். இது வந்து இப்போ சீசன் சரியில்லை, ஒரே ஃபீவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலைஸ்டு தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன பிள்ளைலாம் பார்க்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 250 ml 350 ml தண்ணியில் போட்டு 10 to 15 minutes வச்சிங்கன்னா இது ஒரு 150-200 ml ஆயிரும். அதை வந்து பெரியவங்களுக்குன்னு சொன்னால் 50 ml கொடுக்கலாம். அபவ் 15 சொன்னால் 30 ml கொடுக்கலாம். அபவ் 10ன்னு சொன்னால் ஒரு 15 to 20 ml கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா அஜீரண கோளாறு, காய்ச்சல், ஜுரம், சளி, இருமல் எதுவுமே வராதுங்க. அலர்ஜி, வயிறு பிரச்சனை, ஃபுட் பாய்சன் எதுவுமே வராதுங்க. அதோட மெயினாக இந்த ஓமம் வந்து நம்ம வீட்டில் ஏதாட்டி பிரியாணி சாப்பிட்டுட்டோம், வெளியே கடையில் போய் ஏதோ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு சாட் மசாலா சாப்பிட்டு ஏதோ ஒன்று ஒத்துக்கலைன்னா அந்த கடைகளில் நிறைய விற்கிறாங்கங்க இந்த வயிறு செரிமானம் ஆகிறதுக்கு. அது எல்லாமே ரொம்ப பாய்சனுங்க. ஸோ இந்த ஓமத்தை மட்டும் தண்ணியில் போட்டு 2 மிளகையும் போட்டு சூடு பண்ணி சுக்கும் போட்டுட்டிங்கன்னா 3 ஐட்டம் அஜீரண கோளாறுக்கு சுக்கு, ஓமம், மிளகு இந்த 3ஐயும் போட்டு அதை நல்லா சிம்லேயே கொதிக்க வச்சு ஒரு 1 hour கழித்து குடிக்க வைங்க. இல்லை எமர்ஜென்சி இப்போவே சரியாகனா டக்குன்னு ஊற்றி கொடுத்துருங்க. பறந்து போயிருங்க. வாந்தி, மலச்சிக்கல், வயிற்றால் போகிறது, அலர்ஜி ஆகிறது எல்லாமே சரியாகும். அதனால் நம்மளுடைய பாட்டி காலத்து பாரம்பரியத்தை வந்து போற்றுவோம். நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாப்போம். ஆரோக்கியமாக வாழணுங்க. வாழ்க வளமுடன். சந்தோஷம் பொங்கட்டும்.